குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆவணி மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே சுக்கிரன் உங்களுடைய பாக்கியாதிபதி தனாதிபதி ராசிக்குள்ளே வந்து அமரக்கூடிய சூழல். நீசமாக இருந்தாலுமே 9ஆம் அதிபதி ராசியில் வந்து இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ராசிக்கு 6ஆம் இடமான ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டகச்சனி அப்படிங்கிற அமைப்பில் 7ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்று உங்களுடைய ராசியை பார்த்துட்டே இருக்கார். ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் 3-8க்கு அதிபதி அவர் போய் 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கறது அந்த அளவுக்கு ஒரு சௌகரியமான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னாலும், செவ்வாயினுடைய பார்வை ஒரு மனதிற்குள்ள ஒரு எது வந்தாலும் நம்ம பார்த்துடலாம், எதைனாலும் நம்ம சமாளிச்சிடலாம், நம்மளுடைய கர்மாவை நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, அதை தேடி அந்த ஆள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை தோண்டி எடுத்து முன்ஜென்மத்தில் நம்ம எப்படி இருந்தோம், ஏன் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குது, நம்ம எப்படி இருக்கணும், நம்மகிட்ட என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத சிந்திக்க வச்சிரும் அந்த செவ்வாய். சில நேரங்கள் அது அன்வான்டாக இருந்தாலும் பல நேரங்கள் அது உங்களுக்கு நன்மையை தான் செய்யுது. ஸோ செவ்வாய் கூட ஒன்றும் பெரிய பாதிப்பை கொடுக்குற மாதிரி இல்லை. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான், லாபத்தில் குரு உண்மையாகவே நல்ல விஷயம். அதே நேரத்தில் கூடவே உங்களுடைய ராசிநாதன் புதன் குருவோட உச்சம் பெற்ற குருவோடு லாபத்தில் இருக்கிற அதுவும் நல்ல விஷயம். 10 கூடியர் 11, ராசி அதிபதி 11, சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட் அது. ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இணைவு. இங்கே சூரியன் ஆட்சி பலம் பெற்று கேதுவோடு இணைகிறாரு. ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஆவணி 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இருப்பார். ஆவணி மாதம் 5ஆம் தேதி புதனனுடைய பயிற்சி இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். விரயத்தில் ஒரு 16 நாட்கள் மட்டும்தான் விரயத்தில் இருக்கிறார். அதன் பின்பு உங்கள் ராசிக்குள்ளே வந்து அமர்றார். ஆவணி 21 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்து அமர்ந்துருவார். புதன் உங்களுடைய ராசியில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் இங்கே 3 பலத்தையும் ஒன்றா பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. சூப்பரான பிளேஸ்மெண்ட் புதனுக்கு. அது இல்லாமல் ராசியில் புதன் இருக்கும்போது திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் வந்துடும். ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு சூழ்நிலை. அது என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததான் ஆவணி மாதம் 16ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9-2க்கு அதிபதி ராசியில் இருந்திருக்கிறாரு. ஒரு ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. குடும்பஸ்தானத்திற்கு சுக்கிரனுடைய பயிற்சி. அது சுக்கிரனுடைய வீடு. அங்கே பலம் அடையக்கூடிய ஒரு சூழலில் சுக்கிரன், அதாவது மீனத்தில் சுக்கிரன் உச்சனமானாலும் ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி ஆனாலும் இதெல்லாம் செய்யாத பல விஷயங்களை துலாத்து சுக்கிரன் செய்வார். துலா சுக்கிரன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சுக்கிரன் அது. சரிங்களா? இது யாருனாலையும் மறுக்க முடியாது. அப்படி ஒரு அற்புதமான பிளேஸ்மெண்ட் துலாத்துக்கு சுக்கிரன் இருக்கிறது. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் ஏற்படுது. என்ன செய்ய காத்திருக்கு, இதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில் ஒரு நிகழ்வு நடக்க காத்திருக்கு. அது எப்போ அப்படிங்கிறதையும் அந்த டைமில் நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் சொல்லிவிடுவேன். அதை செய்யும்போது என்ன பலன் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பித்ரு சாபம், மாத்ரு சாபம், குலதெய்வ சாபம், முன்னோர்கள் சாப தோஷங்கள் இருந்ததுன்னா அது முழுமையாக அந்த ஒரே நல்ல நிவர்த்தி ஆகிடும். அப்படி என்ன சார் பித்ரு சாபம், அதை எப்படி என் ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா, சிம்பிளாக உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் அல்லது சூரியனோடு ராகு கேதுவோ அல்லது மாந்தியோ ரொம்ப நெருக்கமாக இருந்தது அப்படின்னாலும் உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி, லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி அல்லது லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி, 5-9க்கு அதிபதிகள் இவர்களோட யாரா ஒரு கிரகத்தோட 5ஆம் அதிபதி கூட இல்லைன்னா 9ஆம் அதிபதி கூட அவங்க கூட ராகுவோ கேதுவோ இணைவு இருந்துருச்சு அல்லது அந்த கிரகத்தோட ரொம்ப நெருக்கமாக மாந்தி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக முன்னோர்கள் சாபம், பித்ரு சாபம், மாத்ரு சாபம், குலதெய்வ தோஷம் இதில் ஏதாவது ஒன்றில் உங்களுடைய
ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம வேண்டாம், ஆய்வெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த அமைப்பு இருந்ததுனாவே நான் சொல்கிறத செஞ்சுருங்க போதும். இந்த மாதத்தோடு உங்களுக்கு அதுக்கு ஒரு விடிவு காலம். வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். நீங்கள் வேறு மாதிரி மாறிடுவீங்க. உங்களோட லைஃப் ஸ்டைலே மாறிடும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனையில் ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. ரொம்ப ஸ்மூத்தாக லைஃப் மாறும். உடனே நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துடும். ஸோ அப்படி ஒரு அற்புதமான காலம் இந்த மாதத்தில் இருக்குது. என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ராசி பலனை பார்த்துடலாம். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதிங்க. 12ஆம் அதிபதி 12ஆம் பாவத்திலேயே போய் பலமாகிறார். கூட கேது. எத்தனையோ கன்னி ராசிக்காரங்க நைட்டு தூங்காமல் விழிச்சிருந்த காலமெல்லாம் இருந்தது. ரொம்ப நாளாக நிம்மதியான தூக்கம் இல்லை, ரொம்ப கஷ்டம். உறவுகள்லையும் சரி, நட்பு வட்டாரங்களையும் சரி, ஈவன் பேரண்ட்ஸு கூட கஷ்டப்படுத்தியிருப்பாங்க கன்னிராசியை. ஸோ தூங்காத இரவுகளெல்லாம் நிறைய இருந்திருக்குது கடந்த காலகட்டங்களில். இப்போ அது இல்லை. அதுக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சு. சூரியன் 12ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிம்மதியான உறக்கம். அப்போது ஒரு மனுஷன் நிம்மதியாக உறங்குறான்னா அவனுக்கு மனதளவில் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது தான் உணர்வாங்க இல்லையா? ஸோ அப்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வர காத்திருக்கிறது. அதற்கான பிள்ளையார் சொல்லி சூரியன் போடுறார். சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் குழந்தைகளை பார்க்காம, உறவுகளை பார்க்காம திரிஞ்சு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி. அங்கே நீங்கள் நினச்சதை விட ஒருபடி முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். நிறைய பேர்த்துக்கு லாட்ரி யோகமோ இந்த மாதிரி நிறையா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள், சார் லாட்ரி எடுக்கலாமா, எப்போ எடுக்கலாம், எப்போ எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் கன்னிராசியாக இருந்தீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரம் ஏதாவது நடக்குதா, அல்லது கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் ஏதாவது கிரகம் தசாபுத்தி நடத்துதான்னு பாருங்கள். அப்படி அந்த தசாபுத்தி நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு எல்லாமே உண்டு. எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பண உதவி, பண ரீதியான அதிர்ஷ்டம் கிடைக்கும். சில நபர்களுக்கு வெளியில் இருந்துட்டு வேலை இல்லாமல் சிரமப்பட்டிருப்பீங்க, இல்லை ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. வெளிநாட்டில் அது கம்மியான சம்பளம், எப்படியோ குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வெளியிலிருந்து கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. அதுவே ஜாக்பாட்டு தான். ஒரு மாதத்தில் ஒரு 10 லட்ச ரூபா லாட்ரி விழுந்தா அது பெரிய விஷயம் இல்லையா? ஆனால் மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிற மாதிரி வேலை கொடுத்தா அது ஒரு 5 வருஷம் நீடிச்சா எது ஜாக்பாட்டுங்க? வேலை கிடைக்கிறது தான் ஜாக்பாட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய, நல்ல வருமானம் வரக்கூடிய, நல்ல வேலை, நல்ல பொசிஷன், சிரமப்படாமல் லெவுகாக வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கன்னிராசிக்கு வரப்போகுது. சரிங்களா? குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த தசாபுத்தி அந்தரம் உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கணும். அதை நல்லா பார்த்துக்கிடுங்க. ரைட்? அதே நேரத்தில் பயணம் அப்படிங்கிற விஷயங்களில் நிறையா அலைச்சலை சந்திப்பீங்க. இங்கே ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பயணத்தை அதிகமாக கொடுக்கும். சரி, ட்ராவல் பண்ணி தான் பார்த்துடலாம், வெளியிலலாம் போகலாம் வரலாம் பிடிக்கலான்னு நினச்சிங்கன்னா அது முடியாமல் போகும். சார் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, ஃபாரின் போகணும் முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கு போயிடுவீங்க. இதே வெளிநாட்டில் இருக்கீங்க, இந்தியா வரணும், சொந்த ஊருக்கு வரணும்னா முடியாது. அங்கேயே வேறு ஏதாவது கண்ட்ரி சுற்றி பார்க்கணும், டூர் போகணும், பிடிக்கணும், என்ஜாய் பண்ணணும்னா தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணணும். சொந்த இடத்துக்கு சொந்த ஊருக்கு வர விடாது. ரைட்? அதே சொந்த ஊர்லேருந்து உல்லாச பயணமாக வேலைக்கோ தொழிலுக்கோ போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை, படிப்புக்காக போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஜாலியாக சுற்றி அடிச்சுட்டு வரலான்ட்டு கிளம்புனீங்கன்னா அது போக விடாது. இதுதான் சிம்பிள். அதே போல் எது நம்மளுக்கு தேவையோ, எது செய்தால் நம்மளும் நம்ம குடும்பமும் வளர்ச்சி அடையுமோ அதற்கான விஷயங்களுக்கு செலவு செய்யணும். ரைட்? இந்த 12ஆம் இடத்து சூரியன் என்ன பண்ணணும்னா, நம்மகிட்ட கையில் காசு இருக்குது காட்டிக்கணும், நம்ம செலவு செய்கிறோம், சந்தோஷமாக இருக்கணும், எது வேணாலும் வாங்குவோம் பிடிப்போம் அப்படின்னு மற்றவங்க பெருமைப்படணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை செய்வோம். மற்றவங்க பெருமைப்படணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை செய்வாங்க. அப்போது தேவையில்லாத விஷயங்களை, தேவையில்லாத பொருட்களை வாங்குறது, தேவையில்லாமல் செலவு செய்கிறது அப்படிங்கிறது இங்கே அதிகமாகிடும். உங்களுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உபயோகம், மற்றவங்களுக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா அது அனாவசியம். அனாவசிய செலவுகள் அதிகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. ரைட்? இன்னொரு ஃபேவர் என்ன அப்படின்னா, குழந்தை இல்லை, நேச்சுரலாக ட்ரை பண்ணுறீங்க, குழந்தை இல்லை, அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கோம், கிடைக்க மாட்டேது. ரைட்?
ஆனால் பாருங்க, மருத்துவத்தின் மூலமாக முயற்சி செய்யலாம் இந்த மாதம் இனிஷியேட் பண்ணீங்கன்னா அடுத்த ஆவணிக்குள்ள கண்டிப்பாக கர்ப்பம் தரிக்கும். ஆணுக்கு ஆணாக இருந்தால் தந்தை ஆகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். பெண்ணாக இருந்தால் தாய்மை அடையக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கும். மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பேர் பெற்றெடுப்பதற்குண்டான வாய்ப்புகளுக்கு இந்த மாதம் பிள்ளையார் சொல்லியிடுகிறது. அதுக்கான முயற்சிகளை எடுத்தா சரி. ஓகே, உங்களுடைய வயது 29 to 38 வயதுக்குள்ளே இருக்குதுன்னு வைங்களேன். பாருங்க, உங்களுடைய குடும்பத்தார் மத்தியில் குடும்ப உறவுகளே உங்களை அவமானப்படுத்துறதோ அவமரியாதை செய்கிறதோ, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான மரியாதையை சரியான அங்கீகாரத்தை கொடுக்காம மற்றவர்கள் முன்னாடி உங்களை குறைச்சி பேசுகிறதோ, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அந்த 29 to 38 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கும். இப்போ அந்த நேரத்தில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிறது நல்லது. உறவுகள்கிட்ட உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய ஆசைகளை, சரி இப்படி பண்ணால் நல்லா இருக்கு, அப்படி பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கிறதே தப்பு. என்னமோ பண்ணிட்டு போங்க, எனக்கு உண்டான வேலை என்ன இருக்கோ அதை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் பட்டும் படாமல் தாமரையில் மேலே இருக்கக்கூடிய தண்ணி போல ஒட்டி ஒட்டாமல் இருக்கிறது நல்லது. இல்லை என்னோட குடும்பம் நான் பார்க்குறேன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு முந்திரி கொட்டையோட்ட உள்ளே போனீங்கன்னா கடைசியில் நீங்கள் அவமானப்பட்டு வெளியில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் வயது முதிர்ந்த நபர்களுக்கு இடது கண் சம்பந்தமான தொந்தரவுகள் வருவதை காட்டுகிறது. கண் பாதிப்புகள் ஏதாவது வந்தது போகுது பிடிக்குது அப்படின்னா அதுக்கு உடனுக்குடனே அதுக்கு உண்டான ரெமெடி என்ன ஏதுங்கிறத பார்த்து உடனே ரெடி பண்ணிவிடுங்க. இல்லை இடது கண் சம்மந்தமாகவோ இல்லை கண் சம்மந்தமாக கேட்ராக்ட் சர்ஜரி ஏதாவது பண்ணணும், போகணும், பிடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா அதுக்கான முயற்சிகளை எடுத்து அதை தெளிவாக பண்ணுறதுக்கும் பாருங்கள். அது உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும். அது சாதகமாக முடியுதுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, அதே போல் உறவுகளால் சின்ன சின்ன செலவுகள் அலைச்சல் வரும். அதை நம்ம போய் கேட்க போனோன்னு வைங்களேன், உறவு பகையாகிடுது இந்த காலகட்டம். ஏன்னா 4ஆம் அதிபதி அவரே பாதகாதிபதியாகி போய் 11 உச்சமாக உட்காந்துருக்கிறாரு. உங்களுடைய ராசிநாதனும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் இருப்பார் 16ஆம் தேதி வரைக்கும். 21ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல தான் இருப்பார். ஸோ அப்போ அந்த காலகட்டம் 21ஆம் தேதி வரைக்கும் உறவுகளுக்கு நீங்கள் அடிபணிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்னமோ பேசிட்டு போகிறான்ப்பா, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா அவங்க ரொம்ப மிடுக்காத்தனை காட்டிக்குவாங்க. நான் என்னமோ பெரிய அப்படியே வானத்துலேருந்து குதிச்ச மாதிரியும் அப்படியா இப்படியா அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட காட்டிக்குவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கூனி குறுக்கி நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடுது 21ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் ஏன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னா அந்த ஸ்பிரிட் வந்துடும். கொஞ்சம் பதட்டம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த 21ஆம் தேதி வரைக்கும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணால் போதுமானது. வேற என்னவெல்லாம் இங்கே நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய பொருட்களை வேற யாராவது எடுத்து பயன்படுத்திடுறாங்களா அப்படின்னு பாருங்க. வேணும்னே கையில் மொபைல் வச்சுட்டு, ஐயோ என் மொபைல் டேமேஜ் ஆகிடுச்சு, அதாயிடுச்சு, இதாகிடுச்சு, எனக்கு மொபைல் வாங்கி கொடுங்க, இல்லை உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க, நான் யூஸ் பண்ணிட்டு தரேன்னு சொல்லி போட்டு இருக்கிறத வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக உங்கள்கிட்ட இருக்கும், சரிங்க, நீங்கள் கொடுப்பீங்களா மாட்டிங்களான்னு டெஸ்டிங்கே வருவாங்க. இப்போது உங்களுடைய பொருட்களையோ உங்களுடைய சொத்துக்களையோ உங்களுடைய ஆபரணங்களையோ மற்றவர்கள் பயன்படுத்த விரும்புவார்கள். ஸோ முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதில் நம்ம எப்படி எஸ்கேப் ஆகி வர்றதுன்னு பார்த்துங்க. என்னென்னா இப்போ கொடுக்கறது பெருசு கிடையாது, திரும்பி அவங்ககிட்ட வாங்கும்போது அந்த உறவு உங்களிடம் கசப்பான வார்த்தைகளை பேசி தான் அந்த திரும்பி அந்த பொருளை திருப்பி கொடுக்கும். சில நேரங்களில் சங்கடப்பட்டு போட்டு வாங்காமே விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலும் உண்டு. அப்போ நம்ம அதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. ரெண்டாவது, சூரியன் 12 கேது கூட இருக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கிறீங்க, உடலில் எல்லாம் சத்துமானம் இருக்குது, நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறது இருந்தாலும் உடம்புல வலிமை இல்லாதது போன்ற ஒரு உணர்வு இருக்கு, மனதளவில் அந்த உணர்வு இருக்கு. ரைட், செலவுகளை குறைச்சிக்கணுங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த காலகட்டம் உங்களுடைய சொத்து பத்து, காலி நிலம், இது சொந்தமான காரை விற்கணும், 2 வீலர் விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இவ்வளோ எக்ஸ்சேஞ்சு போட்டு புதுசு எடுக்கலாம்னு நினச்சிட்டிங்கன்னா அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் தாராளமாக. அதே போல் வீடு கட்டுறதுக்கு பிடிக்கிறது, குழி தோன்றது பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களையும் தாராளமாக செய்யலாம். குறிப்பு 5ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால
சில கன்னிராசி என்பவர்களுக்கு தந்தையாவதற்குண்டான பாக்கியத்தையோ தாய்மை அடைவதற்குண்டான பாக்கியத்தை ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அது இருக்கா இல்லையாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குழி தோன்றது மற்ற விஷயங்களை செய்யுங்க. கரு உண்டாயிருச்சுன்னு தெரிஞ்ச நாளில் இருந்து வீட்டு வேலைகளை செய்துட்டு இருந்தால் நிப்பாட்டிடுறது நல்லது. முக்கியமாக குழி தோண்டக்கூடாது. தோண்டுச்சுன்னா அது கருவை பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ அதன்படி இருக்கிறது நல்லது. ரைட். வெளிநாட்டு வெளிமாநில இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது சொந்தமான தொழில்கள் போயிட்டு இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்ல அதில் வருமானத்தை பார்க்க முடியும். அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் நோக்கி அதில் நகர முடியும். அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நல்ல விஷயந்தான். இப்போது கதைக்கு வருவோம். என்னென்னா, சூரியன் தரக்கூடிய பலன்கள் இந்த அளவுக்கு நல்லது இருந்தாலும் சில இடங்களில் சில தொந்தரவுகளை கொடுக்குது. அது கவனமாக நடந்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, அது எப்படின்னா ஆவணி மாதம் 8ஆம் தேதி 25/8/2026 செவ்வாய்க்கிழமைக்கு குலதெய்வம் கோவிலுக்கு உங்களுடைய சொந்த பந்தங்கள்னா அங்காளி பங்காளிகளோட போங்க. போய் அபிஷேகம், குலதெய்வத்துக்கு அபிஷேகம் செய்து ஒரு பொங்கல் வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க. போதுமானது. சார் எனக்கு பொங்கலெல்லாம் வைக்க முடியாது, அபிஷேகம் செய்ய முடியாதுன்னா மனசார தெய்வத்தை வேண்டிட்டு 2 நல்லெண்ண தீபம் போடுங்க. முக்கியமாக கூட்டு பிரார்த்தனை தான் பேசும். சொந்த பந்தங்களோட போகிறது தான் உத்தமமான பலன் தரும். அது ரொம்ப முக்கியம். சொந்த பந்தங்கள் யாரும் எனக்கு சப்போர்ட் இல்லை சார், யாரும் வரமாட்டாங்க அப்படின்னா எல்லாரும் நம்மளுக்கு சொந்த பந்தம் தான். சாமி கோயிலில் போய் நின்று தெய்வத்தையே நீங்கள் முன்னோர்கள் தான் குலதெய்வமாக இருக்குது. அந்த முறையிட்டு அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் சொந்த பந்தம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதை ஏற்படுத்தி தரும். ரைட். ஸோ இது காசு இல்லை சார், அபிஷேகம் பண்ண முடியாது, ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் கோயிலுக்காவது போங்க, போய் 2 நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறத சொன்னேன். ஓகே, நான் கோயிலுக்கும் போக முடியாது சார், வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்? நான் வெளிநாட்டில் இருக்கேன், வர்றதே கஷ்டம், நீங்கள் வேறு வர முடியாதுன்னு வேறு சொல்லிட்டீங்க பதிவில். எப்படி சார் சாத்தியம் அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல சின்னதாக ஒரு குலதெய்வம் ஃபோட்டோ கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அவங்க 2 நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரி, குலதெய்வமே எனக்கு தெரியாது சார், இப்போ என்ன? இதுக்கு ஒரு பதில் வேணும் இல்லையா? அறுபடை வீடுகள் முருகனோடது இருக்குது. நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எது பக்கமாக இருக்குதோ அந்த கோவிலுக்கு போய் அங்கே தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. ரைட். எல்லாத்தையும் காதில் கட்டி எதுவும் செய்யாமல் இருக்கிறது மிக மிக தவறு, அதை புரிஞ்சுக்குங்க. ஓகே, போகிறதுக்கு முடியல, வீட்லேயே தெய்வத்தை நினச்சி 2 தீபம் போடுங்க. குறிப்பாக 2 தீபம் நல்லெண்ண தீபம், சுத்தமான செக்கு நல்லெண்ணெயே போடணும். ஸோ அதை செய்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் உங்களுக்கு கிடைக்கும். செய்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றா உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். உறுதியாக சொல்கிறேங்க, அடுத்த மாதம் ஆவணி, அடுத்த வருஷம் ஆவணி வர்றதுக்குள்ளே உங்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதும் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்கள் லைஃப்பை எடுத்துகிட்டு போகிறதுமான விஷயங்கள் நடந்தே தீரும். அது எந்த மாற்றமும் இல்லை. என்ன ப்ரேயரோ கண்டிப்பாக அது நடக்கும், சக்ஸஸ் கொடுக்கும், இதெல்லாம் மாற்றமே இல்லை. ஸோ கண்ணுங்க கருத்தமாக அதை செஞ்சால் மட்டும் போதுமானது. ரைட். அடுத்ததான் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய புதன் 12ஆம் இடத்துல ஓய்வுக்கு வர்றாருங்க. நல்ல விஷயமா அது அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, சூரியனோடு இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் குறையும், மற்றபடி எல்லாத்துலேயும் அசால்ட்டுத்தனம் காட்டுவோம். ஸோ அது வேண்டாம்னு சொல்கிறேன் நான். சரிங்களா? நான் உடம்பு வருத்திக்காமல் எல்லாமே நம்மளுக்கு லெவுகாக நடக்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த விஷயமும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்குது. கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க்கு வேணும், இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுது. சொந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு, வெளியூரில் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவங்க எப்படி இருந்தாலும் லாபம் உண்டு. ரைட். சின்ன சின்ன விஷயங்களுக்கோ பெரிய பெரிய விஷயங்களுக்கும் அதீத கோபம். சின்ன விஷயமா இருந்தாலும் கோபம் அதிகமாக வரும், பெரிய விஷயமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கோபம் அதிகமாக இருக்கும். ரைட். கரெக்டாக டைமுக்கு டீ கொடுக்கலினாவே சண்டை கட்டுவோம். அன்னைக்கு பெரிய பஞ்சாயத்து பண்ணி கணவன் மனைவிக்குள்ளே பெரிய விவாகரத்தாகிற அளவுக்கு பேசி விட்ருவோம். ஸோ அந்த மாதிரி அதிகப்படியான கோபங்கள் வருகிறது, அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராடேன்னு பண்ணோம் இல்லையா, சூதாட்டத்துக்கு சமமான விஷயம்தான். சூதாட்டம் ஆகாது, பெட்டிங் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஆகாது. 10 கொடுத்தா 100 கிடைக்கும், 100 கொடுத்தா 1000 கிடைக்கும் அப்படின்னு போகக்கூடாது. சரிங்களா? அதே நேரத்தில் அடுத்தவர்களுடைய பொருள் உங்ககிட்ட வர்றதும் உங்ககிட்ட இருக்கிற பொருளை அடுத்தவங்க பயன்படுத்துறதுமா இந்த சூழல் இருக்குது.
அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட இருக்கிறத அங்கே கொடுக்கவும் வேண்டாம், அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசையும் படக்கூடாது. ஏன்னா புதன் அந்த வேலையை செய்யும். 21 வரைக்கும் கவனமாக இருங்க, சரிங்களா? அதே நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்தோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொருள் நம்மளுக்கு கிடச்சிருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உறவு நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அந்த உறவை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னலாம் நினைக்காம போனால் போயிட்டு போகுதுன்னு நினச்சிட்டு சட்டுப்புட்டுன்னு வார்த்தையை, அனாவசியமான வார்த்தையை, அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை விட்டுருவோம் 21 வரைக்கும். ஸோ அதை சரி செய்துக்கிறதோ அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதோ உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10ஆம் அதிபதி ஆயிடுறாரு. 10ஆம் அதிபதி போய் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு சுபமான விஷயமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கேயுமே அரசு வழி தண்டனை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லியே ஆகணும். என்னென்னா, 2 வீலர் போகும்போது ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டோம், இல்லைன்னா காரில் போகும்போது சீட் பெல்ட் போட்டிருக்க மாட்டோம். ஏதோ ஒரு வகையில் சின்னதாக கவர்மெண்ட் ஃபைன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இப்போ கட்டுறோம் கட்டல அப்படிங்கிறதுன்றாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்குது. நோ பார்க்கிங்கில் போய் வண்டி நிப்பாட்டிடுவோம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துடும். அரசு தண்டனை வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. அதே போல் இங்கே ஒரு ப்ளஸ் என்னென்னா, பகைவர்களும் உங்களை கண்டு அச்சப்படும் அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுத்துரும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்னொரு அடிஷனலாக ஒரு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தினா என்ன அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். நினச்ச நேரத்துக்கு சாப்பாடு, நினச்ச உணவை சாப்பிட்டுக்க முடியும். இந்த காலகட்டம் தொழில் சம்மந்தமான பயணங்களும் அலைச்சலும் உண்டாகும். சில நேரங்கள் அது விரயமாகவும் மாறும். அது தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான ப்ராசஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே போல் தினமும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் தொலைஞ்சு போகிறதோ இல்லை அதில் ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையே இருக்குது. உங்களுடைய காரியங்களை உங்களுடைய டெய்லி வேலைகளை செய்யக்கூடிய விஷயங்களில் என்னென்ன பொருட்களை யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது ஒரு டேமேஜாக இருக்கோ இல்லை தொலைஞ்சு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. சிம்பிளாக 10ஆம் அதிபதி 12 இருந்தாலும் புதன் 12 இருந்தாலும் நல்ல தூக்கம் வரும் அப்படிங்கிற சொல்லுது. இன்னும் தூக்கத்தில் நிறைய பேர்த்துக்கு கனவு வரும். ஒன்றும் இல்லை, 2 கனவு வரும். ரெண்டுமே டிசைனாக வரும். ரெண்டுமே டிசைனாக வரும், ரைட்? அப்போது நைட்டு கனவு கண்டதுவே பகல்லையும் நினச்சிட்டு இருப்போம். அதனால் கொஞ்சம் வயது முத்தின ஒரு 30 வயசுக்கு மேலே 32 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபக மறதி இந்த காலகட்டம் வரும். அதே போல் எல்லா விதமான வித்தைகளையும் கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம், இதுக்கு முன்னாடி ஏதாவது நிறைய கற்றுக்கிட்டிங்கன்னா அதை பயன்படுத்தி சம்பாதிக்கவும் செய்வீங்க இந்த காலகட்டம். அதெல்லாம் நல்லாயிருக்கு. எதிரிகள் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், பெரிய ரிஸ்கில் எடுக்க வேண்டாம். புதன் 12 இருந்ததுன்னா எதிரிகள் தனக்குத்தானே சூனியம் வச்சுக்குவாங்க. அவன் தலையிலையும் அவன் மண்ணவாரி போட்டுக்க, அவன் என்னத்தையும் பண்ணிட்டுவான். நீங்கள் வாட்டுக்கு அவனை பழி வாங்குறேன் பிடிக்கிறேன் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. நீங்கள் பண்ணலாம், அவன் தலையில் மண்ணவாரிக்கு போட்டுக்க போகிறான் அப்படிங்கிறதும் உறுதி, சரிங்களா? ஓகே. அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்குமா? சோம்பேறித்தனம் இருக்கும்போது அதை யார் செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தள்ளி போடணும்னு நினைப்போம். அதுவும் நல்ல விஷயந்தான். ஓகே. உறவுகளால் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் உறவுகளுக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுறது பார்க்க முடியும். என்னென்னா 10 குடியிற வண்ணனில் புதன் வண்ணனில் ஐயோ கஷ்டப்படுறாங்களே நினச்சி போட்டு அவன் ஏமாத்துறான்னு கூட நினைக்காம இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்துருவீங்க. அதை மட்டும் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கொடுத்தா திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 2-3 டைம் நான் சொல்லிட்டேன், கவனம் வேணும். அடுத்ததாக சுக்கிரன் நல்ல கிரகம். உங்களுக்கு 9 அதிபதி. அப்படிப்பட்ட அருமையான கிரகம். இது வரைக்கும் நீசமாக இருந்தவர், உங்கள் ராசிக்குள்ளே நீசமாக இருந்தவர் இப்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. 9 கூடிய 2 சொன்ன வாக்கை காப்பாற்றுவீங்க. சொன்ன சொல் பழிக்கும். அதனால் எந்த மாற்றமும் இல்லை, சரிங்களா? இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் நல்ல பழக்க வழக்கங்களாக மாறும். உணவுலையும் சரி, நட்பு வட்டாரத்திலையும் சரி, எவன் கெட்டவன், எவன் நல்லவன், எவன் நம்மளுக்கு நல்லது நினைக்கிறான், எவன் கெட்டது நினைக்கிறான் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரியும். அப்போது கெட்ட பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நபர்களை தள்ளிடுவோம். நல்ல பழக்க வழக்கம் இருக்கிற நபர்களை இழுத்துக்குவோம். நிறைய கஸ்டமர் ஃப்ளோ அதிகமாகும். கஸ்டமர் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வருமானம் உங்களுக்கு அதிகமாகும். பேச்சில் ஒரு நல்ல தோணி இருக்கும். நம்மளை நம்பி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும், நல்ல விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. என்னதான் கோபதாபங்கள் மனசுக்குள்ளே இருந்தாலும் பேச்சில் அது சுத்தமாக வெளிப்படாது. 16ஆம் தேதிக்கு மேலே, ரைட்? பெண்கள் மூலமாக பண உதவிகள், பொருளாதார உதவிகள் கிடைக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, குடும்பத்துக்குள்ளே ஒரு பெண்ணினுடைய வரவு இருக்கும். தனி குடித்தனமாக இருக்கிறீங்க, கணவன் மனைவி தனியாக இருக்கிறீங்கன்னா
நீங்கள் ஒரு பொண்ணு கூட பேசி பழகி அவங்கள வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறதோ, இல்லை உங்கள் கணவர் கன்னிராசியாக இருக்கிறார் அவருக்காக பார்க்குறீங்கன்னா, அவர் யாராவது ஒரு நண்பராக வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ ஒரு தோழியை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றதோ, இல்லை வீட்டுக்கு வந்து இன்ட்ரோ பண்ணுறதோ, இல்லை அவங்க ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் உங்களையெல்லாம் கூப்பிட்டு போகிறதோ, அந்த மாதிரி இருந்தால் உஷாராக இருந்துக்குங்க. ஸோ அது மட்டும் ஆகாது. மற்றபடி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு யோகம் மட்டும்தான். 3வது மனுஷனை குடும்பத்துக்கூட விடாதீங்க, அது லேடியை விடாதீங்க, கவனம். அவ்வளோதான். நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். சாபதோஷ நிவர்த்திக்கும் பரிகாரமும் சொல்லியிருக்கேன். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.